Hello students, alternating chapter ஓட previous year question discuss பண்ண போறோம். So இந்த chapter ரொம்ப ஈஸியான chapter, ரொம்ப simple, case and condition மட்டும் clear-ஆ தெரிஞ்சிருந்தா போதும், derivation தேவை கிடையாது. And also previous year questionல most என்னென்ன டாபிக்லாம் cover பண்ணிருக்காங்கன்னா, first one representation of AC voltage and current. நம்ம ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம், RMS value of the voltage and current, peak value of voltage and current ன்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவுல ரிலேஷன் எப்படி கிவன் டேட்டா எடுக்கணும் அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் ஏசி வோல்டேஜ் அப்ளை டு எல்சிஆர் சர்க்யூட். எல்சிஆர் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சீரீஸ் அண்ட் செகண்ட் ஒன் பேரலல். பட் மெயினா பாஸ்ட் இயர் क्वेश्चनல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறது சீரீஸ் தான். ஸோ சீரீஸோட கண்டிஷன் கேர்ஃபுல்லா பாருங்க. சீரீஸ்னும் போது நமக்கு தெரியும் கரண்ட் பாசேஜ் வந்து சேமா இருக்கும், பட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மாறும். ஸோ ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர்க்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து கரண்ட் எப்போ லீட் ஆகும், எப்போ லேக் ஆகும், அதே மாதிரி வோல்டேஜ் எப்போ லீட் ஆகும், லேக் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபேசர் டயக்ராம் அண்ட் பவர் ஃபேக்டர் இது ரெண்டு வச்சு எப்படி வந்து கண்டுபிடிக்கணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துருப்போம். அண்ட் அட் லாஸ்ட் குவாலிட்டி ஃபேக்டர். குவாலிட்டி ஃபேக்டர் எதுக்கு மெயினா யூஸ் பண்ணுவோம்னா டியூனிங்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ல குவாலிட்டி ஃபேக்டர் அப்ளை பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜஷன். நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா நீட் சம்பந்தமான வீடியோஸ் தான் போட போறோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் ஆர் குவரிஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ கொஸ்டின் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இட்ஸ் ஈஸி கொஸ்டின். In an AC circuit and alternating voltage E is equal to 200√2 sin 100t volt னு கொடுத்திருக்காங்க. It's connected to a capacitor of capacity 1 microfarad. So first of all, alternating current பொறுத்த வரைக்கும் அவங்க ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்ல கொடுப்பாங்கன்னா E is equal to E0 sin omega t இந்த ஃபார்மேட்ல தான் அவங்க கொடுப்பாங்க. இங்க E0 அப்படின்றது பீக் வேல்யூ, தட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இதுல இருந்து ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எடுத்துடலாம். T பக்கத்துல இருக்கிறது எப்பவுமே ஒமேகா. ஸோ இங்க T பக்கத்துல இருக்கிறது 100. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா வந்து 100 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு கிவன் டேட்டா என்னன்னா E0 வந்து இங்க 200√2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். E0 is equal to 200√2. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இங்க என்ன கேட்குறாங்கன்னா the RMS value of the current in the circuit கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆஸ்கிங் RMS வேல்யூ. அப்போ நம்ம வேல்யூ எல்லாமே RMSக்கு மாத்திக்கலாம். இங்க எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் EMF தான் இருக்கு. ஸோ இதை ERMSக்கு மாத்திக்கலாம். ஸோ ERMSோட ஃபார்முலா என்னன்னா ERMS is equal to E0 by √2. ஸோ E0ன்ற இடத்துல we can substitute 200√2 by √2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா √2 கேன்சல் ஆயிடும். ஸோ ERMS is equal to 200 volt. ஓகே, ஸோ இது நமக்கு கிவன் டேட்டாவா கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அவங்க கேட்கறது கரண்ட். ஸோ ரொம்ப சிம்பிள், நம்ம ஓம்ஸ் லா கன்சிடர் பண்ணலாம். V is equal to IR. ஸோ இங்க Vன்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் V we can take EMF Eன்னு எடுத்துப்போம். அண்ட் கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கமிங் டு த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் இங்க எப்படி எடுப்போம்னா கெப்பாசிட்டர்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் தான் எடுப்போம். தட் யூ கால் இட் அஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம XCன்னு சொல்லுவோம். we have to find XC also. அப்போ XC கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா XC is equal to 1 by omega C. நமக்கு ஆல்ரெடி ஒமேகா என்னன்னு தெரியும், தட் இஸ் 100. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 100ன்றதை நான் 10 பவர் 2ன்னு எடுத்துக்க போறேன். அண்ட் கமிங் டு C, இட்ஸ் 1 மைக்ரோஃபாரட். 1 மைக்ரோன்றனால 10 பவர் -6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ டினாமினேட்டர்ல 2 - 6 தட் வில் பிகம் 10 பவர் -4. அது அப்படியே நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 பவர் +4ஆ மாறிடும். அதுதான் எனக்கு XC. ஸோ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். I is equal to E by XC. So Eன்ற இடத்துல I'm going to substitute 200. Xன்ற இடத்துல 10 power 4. So 10 power 4 மேல போச்சுன்னா that will become -4. 200 into 10 power -4ன்னு எழுதலாம். Or else 20 into 10 power -3ன்னு எழுதலாம். So 10 power -3ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா இங்க மில்லி இருக்கு. ஸோ அப்போ நமக்கு 10 power -3 மில்லின்னு எடுத்துக்கிட்டோம்னா you will get 20 milliampere. We'll check the option. Option 3 is the right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். The potential difference across the resistor, capacitance and inductance are 80 volt, 40 volt and 100 volt respectively in a LCR circuit. ஸோ இங்கேயும் இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டன்ஸ் மூணுமே இருக்கு. பட் எதுல கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லல.
பட் இங்க நல்லா பாருங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு வேரியா இருக்கு. இஃப் பொட்டன்ஷியல் இஸ் கெட்டிங் வேரிட் கண்டிப்பா நமக்கு எப்படி இருக்கும் சீரீஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கணும். ஸோ நம்ம அப்படியே சீரீஸ்லேயே வரைஞ்சிக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் ஒரு இண்டக்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர் ஆல் கனெக்டட் இன் சீரீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏசி சோர்ஸ் நம்ம வரைஞ்சாச்சு. கரெக்டா? ஸோ இது வந்து ரெப்ரசன்டேஷன் எல், இது வந்து சி, எனக்கு இது ஆர். இது எல்லாமே சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா இதுல ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுல பாஸ் ஆகிற கரண்ட் சேம். ஸோ எல்லா காம்பனண்ட்லுமே சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகும், தட் இஸ் ஐ. இப்போ இங்க என்ன கேட்குறாங்க, பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க. ஸோ பவர் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஃபேஸர் டயக்ராம் எடுத்தாகணும். ஸோ ஆல்ரெடி பார்த்த சம்ல நம்ம எடுத்த அதே ஃபேஸர் டயக்ராம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பவர் ஃபேக்டர் ஃபார்முலாவும் ஆல்ரெடி பார்த்தது தான், என்னன்னா cos phi. பட் இங்க சின்னதா ஒரு வேரியேஷன் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு த கொஸ்டின். கொஸ்டின்ல RLC எதுவுமே கொடுக்கல, பட் அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இது எல்லாமே சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இதுல பாஸ் ஆகிற கரண்ட்டும் சேம். அப்ப எப்படி ரிலேட் பண்ணலாம்னா we can take Ohm's law. V is equal to IR ன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு R, அதுல பாஸ் ஆகிற கரண்ட் I. அப்ப இந்த வோல்டேஜ் என்னது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் VR. கரெக்டா? இதுல இருக்கிற வோல்டேஜ். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம கெப்பாசிட்டர் இண்டக்டருக்கு பார்க்கலாமா? ஸோ பொட்டன்ஷியல் அட் த இண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு அதுல பாஸ் ஆகிற கரண்ட் I into XL. கரெக்டா? ஸோ இண்டக்டருக்கு அப்ப இதுல இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VL. அதே மாதிரி கெப்பாசிட்டருக்கு பார்க்குறோம்னா VC இஸ் ஈக்குவல் டு IXC. ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன்லுமே நமக்கு கரண்ட் வந்து சேமா இருக்கு, பிகாஸ் நமக்கு இது எல்லாமே சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க எப்படி நம்ம வேரியேஷன் பண்ணிருக்கோம் அதே இது இந்த ஃபேஸர் டயக்ராமுக்கு கொண்டு வரலாம். இங்க R பக்கத்துல நான் I போட்டுக்கிறேன். அப்ப இந்த டேர்ம் என்னவா மாறிடும், VR மாறிடும். கரெக்டா? அதே மாதிரி இங்க XL மைனஸ் XCக்கு பதிலா IXL மைனஸ் IXCன்னு எழுதிக்கிறேன். ஸோ அப்போ இது என்னவா மாறிடும், VL மைனஸ் VCயா மாறிடும். கரெக்டா? ஏன்னா அப்படிதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். அதே மாதிரி இங்க Zன்றது இம்பிடன்ஸ், தட் இஸ் நெட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறது. அப்போ இங்க I போட்டோம் அப்படின்னா I into Z, that will give net voltage V. நெட் வோல்டேஜ் V கொடுக்கும். அப்போ இங்க நம்ம Vன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு வரலாம். they asking power factor. ஸோ பவர் ஃபேக்டருக்கு ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம், தட் இஸ் cos phi. ஸோ cos phi போது என்ன வரும், adjacent by hypotenuse. கரெக்டா? ஸோ adjacent by hypotenuse போது ரொம்ப சிம்பிள், நம்ம R by Z ன்னு எடுக்கலாம். RLs இங்க நம்ம I போட்டனால என்ன ஆச்சு, நமக்கு பொட்டன்ஷியலா மாறிடுச்சா, தட் இஸ் பொட்டன்ஷியல் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் பை நெட் பொட்டன்ஷியல்னு பார்க்கலாம். கரெக்டா? ஸோ அப்போ நெட் பொட்டன்ஷியல் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, VR எனக்கு தெரியும், தட் இஸ் டைரக்டா அவங்க கொடுத்துட்டாங்க, தட் இஸ் எனக்கு 18 இங்க கொடுத்துருக்காங்க, 18 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ V நம்ம எப்படி பார்க்கலாம்னா ரொம்ப சிம்பிள், Z ஓட ஃபார்முலா என்னது, Z is equal to root of R square plus XL minus XC the whole square. இதுல நமக்கு வோல்டேஜை கொண்டு வரணும். எகைன் என்ன பண்ணலாம், இங்க ஒரு I, இங்க ஒரு I, இந்த இடத்துல ஒரு I, இந்த இடத்துல ஒரு I. அப்ப அப்படியே எல்லா டேர்மும் மாறிடுமா? So V is equal to root of VR square plus VL minus VC the whole square மாறிடுச்சு. கரெக்டா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோவா தான் போறேன், கேர்ஃபுல்லா பாருங்க. ஸோ வியோட ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு, அதே இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் தான் கிடைச்சிருச்சுன்னா நம்ம வேல்யூவாகவே சப்ஸ்டிட் பண்ணிடலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ ரூட் ஆஃப் விஆர்ன்றது என்னது 80, ஸோ 80 ஸ்கொயர் பிளஸ் விஎல்ன்றது என்னது, தட் இஸ் எனக்கு இங்கே 100ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 100 மைனஸ் விசின்றது 40ன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ 40 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? அப்போ இங்கே கால்குலேட் பண்ணால் எனக்கு மேலே 80 இருக்கு, கீழே எனக்கு என்ன இருக்குன்னா ரூட் ஆஃப் 80 ஸ்கொயர். கரெக்டா? ஸோ 80 ஸ்கொயர் பிளஸ் நமக்கு இங்கே வந்து 60 ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். நான் சிம்பிளாக எப்படி பண்ணுவேன்னா, நார்மலாக 8 ஸ்கொயர் வந்து 64, 6 ஸ்கொயர் 36, அப்போ ரெண்டையும் நம்ம இது பண்ணும்போது 10 வரும். கரெக்டா? அதே அப்ரோச்சில் இங்கேயும் கால்குலேட் பண்ணலாம். அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மேலே 80 அப்படியே இருக்கட்டும், கீழே வேணும்னா ரூட் 10 ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம்னா வெளியே 10 வந்துடும். பேலன்ஸ் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் வந்து 64 பிளஸ் 6 ஸ்கொயர் வந்து 36, இது எனக்கு என்னவா மாறிடும், 100ஆ மாறிடுமா? அப்போ சிம்பிள் 80 by 10 உள்ள ரூட் 100 வரும், ரூட் 100 என்ன பண்ணலாம் 10ன்னு எழுதிக்கலாம். அப்போ கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு 8 by 10 that will give 0.8. we'll check the option 3 is the right answer. ஸோ இந்த இடத்துல கால்குலேஷன் வந்து நான் எனக்கு
ஈஸியா இருக்கிற மாதிரி என் ஓன் மெத்தட்ல நான் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேற மாதிரி மெத்தட்ல ஈஸியான மெத்தட்ல போடணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். எப்படி போட்டாலும் கால்குலேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா you'll get the same answer. We'll see the next one. In AC voltage is applied to a resistance R and an inductance L in series. So இந்த லைன் அப்படியே நம்ம டயக்ராமேட்டிக்கா அப்ரோச் பண்ணலாம். Let us consider you have a resistance R and அது பக்கத்திலே நமக்கு இண்டக்டரும் இருக்கு, அது வந்து L. They are connected in series and along with this நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா ஒரு AC source கனெக்ட் பண்ணிருப்பாங்க. So AC source கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ if R and the inductive reactance are both are equal to 3 ohm. So resistance 3 ohm னு சொல்றாங்க and inductive reactance அது 3 ohm னு சொல்றாங்க. So XL எனக்கு என்னவா இருக்கும், 3 ohm இருக்கும். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா the phase difference between the applied voltage and the current in the circuit. So இங்கேயும் phase angle தான் கேக்குறாங்க. So phase angle கண்டுபிடிக்கிறதுக்கு again அந்த phasor diagram அதுவே நம்ம யூஸ் பண்ணலாம். And along with that நம்ம ஒரு ஃபார்முலாவும் அதுல இருந்து பார்த்தோம். Tan phi is equal to XL minus XC by R. So last sumல பார்த்த அதே equation and அதே diagram தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க நமக்கு என்னன்னா inductor and resistor ரெண்டு மட்டும் தான் இருக்கு. Capacitor பத்தி இங்க கொடுக்கவே இல்லை. That means they didn't connect. அப்போ XC நம்ம 0 ஆக்கிடலாம். அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு, XL by R. XL அப்படின்ற இடத்துல 3 ohm சப்ஸ்டிட் பண்ணலாம், R என்ற இடத்துல 3 ohm சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ 3 கேன்சல் ஆகி 1. So you'll get that tan phi is equal to 1. எப்போ நமக்கு tan thetaல 1 வரும்னா when the angle is 45 degree. So angle 45 degree னு சொல்லலாம், or else நம்ம pi by 4 னு சொல்லலாம். So we check with the option. Option 1 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். A series LCR circuit is connected to an AC voltage source. So first of all இது நம்ம diagrammatic approach பண்ணிடலாம். First நமக்கு ஒரு இண்டக்டர் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, and then ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. இதை வந்து ஒரு AC சோர்ஸ்ல வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து இண்டக்டர் L, கெப்பாசிட்டர் C and ரெசிஸ்டன்ஸ் R. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா when L is removed from the circuit, phase difference between the current and voltage is pi by 3. ஸோ இது ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து if instant C is removed from the circuit, the phase difference is again pi by 3. ஸோ அப்படி செகண்ட் கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சதுதான் பவர் ஃபேக்டர்ன்றது cos pi. ஸோ இதுக்கு ஹெல்ப்பாக எகெயின் நம்ம ஃபேஸர் டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபேஸர் டயக்ராம் இங்கே எடுத்துப்போம். ஸோ இதை வச்சு நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு இண்டக்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க, கரெக்டா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்ம்லாம் நம்ம எழுதிடலாம். ஃபேஸர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று நம்ம பவர் ஃபேக்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு வரணும் அப்படின்னா tan phi நம்ம எடுப்போம், கரெக்டா? ஏன்னா tan phiன்றது என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்ல எனக்கு XL மைனஸ் XC இருக்கு, அட்ஜசன்ட்ல ரெசிஸ்டன்ஸ் R இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, இண்டக்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இண்டக்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா XL இருக்காது, கரெக்டா? பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும், XC இருக்கும், R இருக்கும். அண்ட் பை வந்து அப்போ பை பை 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். tan பை பை 3. பை பை 3ன்றது நமக்கு 60, tan 60 that is equal to XL எனக்கு 0 ஆயிரும், பேலன்ஸ் மைனஸ் XC by R. ஸோ இங்கே நம்ம மைனஸ்லாம் பார்க்க வேணாம், ஏன்னா இங்கே மைனஸ்ன்றது லீடா இல்லை லேகா அது மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம வேல்யூ மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இங்கே tan பை பை 3ன்றது நமக்கு வந்து tan 60 that is √3. அப்போ இதை √3ன்னு எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற R இங்கே கொண்டு வந்துடலாம். R is equal to நான் மைனஸை நெக்லெக்ட் பண்ணிட்டேன், நமக்கு வேல்யூ மட்டும் தான் வேணும். ஸோ நான் XCன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு XCயோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த கண்டிஷன் if instant C is removed from the circuit, phase difference is again pi by 3. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் கண்டிஷன் நம்ம எடுக்கலாம். செகண்ட் கண்டிஷனில் கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும், XL மட்டும் இருக்குமா? எகெயின் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். tan பைன்ற இடத்துல பை பை 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பை பை 3 that is equal to XL இருக்கும், XC எனக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும், by R. எகெயின் எனக்கு tan பை பை 3னா tan 60 that gives √3. அப்போ √3 R is equal to XL அப்படின்னு பார்க்கலாம், கரெக்டா? இது நமக்கு என்னது, செகண்ட் கண்டிஷன்லேருந்து கிடைச்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கண்டிஷன்லேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த XC அண்ட் XL ரெண்டுமே ஈக்குவல் √3Rன்னு கிடைச்சிருக்கு.
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? ஸோ பவர் ஃபேக்டருக்கு நம்ம ஃபார்முலா பார்ப்போம். பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா cos phi. ஸோ cos phiன்றது ரொம்ப சிம்பிள். நம்ம இங்க adjacent by hypotenuse பார்ப்போம். adjacent இடத்துல r வருது, hypotenuse இடத்துல z வருது. ஸோ z நம்ம expand பண்ணலாம். அப்படி expand பண்ணோம்னா r by root of r square plus xl minus xc the whole square. பட் எனக்கு இங்க என்ன பிரச்சனைனா xl xc ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. சப்போஸ் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா √3r minus √3r என்ன ஆயிரும்? ரெண்டு கேன்சல் ஆகி 0 ஆயிரும். அப்ப அப்படியே அந்த டேர்மை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப r by root of r square plus இந்த டேர்மே 0 ஆயிரும். அப்ப விட்டுறலாம். பேலன்ஸ் r by நமக்கு இந்த ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா r வரும். again r கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 வரும். அப்போ cos phi பவர் ஃபேக்டர்ன்றது தான் cos phi. ஸோ எனக்கு பவர் ஃபேக்டர்ன்றது வேல்யூ 1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ we'll check the option. Option 2 is the right answer. We'll see the next question. An inductor of inductance L and capacitor of capacitance C and resistor of resistance R are connected in series to an AC source of potential difference V volt as shown in the figure. So நமக்கு components கொடுத்திருக்காங்க inductor, capacitor, resistor இருக்கு and எல்லாத்துக்குமே potential difference கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த potential difference across L, C, R is 40 volt, 10 volt and 40 volt. அப்போ potential difference across VL that is inductor வந்து 40 volt, potential difference across capacitor and இது வந்து potential difference across the resistor. So தனித்தனியா கொடுத்திருக்காங்க. Next என்ன கொடுத்திருக்காங்கன்னா the amplitude of the current flowing through LCR circuit is 10√2 ampere. So amplitude அப்படின்னா maximum value இல்லைனா peak value of the current. Okay. So அதை நம்ம I0ன்னு எடுத்துக்கலாம். I0 is equal to 10√2 ampere அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay. So இப்போ peak value of the current கொடுத்திருக்காங்கன்னா அதுல இருந்து RMS value கண்டுபிடிக்கலாம். So first அதை கண்டுபிடிச்சு வச்சிடலாம். அப்போ calculationக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். So IRMS is equal to I0 by √2. Okay. So I0ன்றது 10√2 by √2. அப்போ √2 cancel ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எனக்கு IRMS என்னவா இருக்கும்? IRMS is equal to 10 மட்டும் இருக்குமா? கரெக்டா? So you can write it as 10 ampere. Okay, first given it நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னா the impedance of the circuit. Okay, impedance கண்டுபிடிக்கிறதுக்கு first நம்ம ohms law தான் choose பண்ணுவோம். ohms law பார்க்கணும் அப்படின்னா எனக்கு net potential difference தெரியணும். So அப்ப net potential difference கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூசுவலா ஸ்கூல்லேயே ஃபார்முலா படிச்சிருப்போம். That is square root of VR square plus VL minus VC the whole square. So the school bookலேயே படிச்சிருப்போம். அதே நான் டைரக்டா எடுத்துக்க போறேன். அப்போ V is equal to VR என்ற இடத்துல நான் 40 square substitute பண்றேன். Plus VL என்ற இடத்துல 40 minus 10 the whole square. 40 minus 10 என்ன 30யா? அப்போ நம்ம பேலன்ஸ் எழுதணும்னா இங்க 40 square plus 30 square. கரெக்டா? ஸோ நமக்கு தெரியும் 4 square plus 3 square அது வந்து நமக்கு √25 5ன்னு வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க 40 square plus 30 square whole root இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 50 வோல்ட்னு வரும். அப்ப நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா IRMS கண்டுபிடிச்சிட்டோம். இது நமக்கு என்னவா இருக்கும்? VRMS ஆ இருக்கும். அப்ப VRMS, IRMS ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கலாம். So we going to take ohms law. V is equal to IR ன்னு தெரியும். இங்க R க்கு பதிலா இம்பிடன்ஸ் Z எடுத்துக்கலாம். அப்ப Z is equal to V by I, that is VRMS by IRMS. கரெக்டா? அப்ப VRMS வேல்யூ என்னது? 50. அதே IRMS வேல்யூ என்ன? 10. அப்போ 0 கேன்சல் பண்ணலாம். அப்ப பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும்? 5 ohm. Okay, we'll check the option. Option 4 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். In an electrical circuit, RLC and AC voltage source are all connected in series. So இப்போ imaginary இதை அப்படியே diagrammaticா எடுத்துக்கலாம். Let us consider you have a resistance, an inductor and ஒரு capacitor இருக்கு, all connected in series. And along with this இதுல ஒரு AC voltage sourceம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம வரைஞ்சிடலாம். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு தெரியும் இது R, இது L, இது Cன்னு சொல்லிட்டு இந்த எல்லா காம்பனண்ட்லுமே ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ அதில் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ்க்கு Rன்னு சொல்லுவோம். இண்டக்டர்ல இருக்கிறதுக்கு பேரு XL அண்ட் XCன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
when L is removed from the circuit, the phase difference between voltage and current in the circuit is pi by 3. If instant C is removed from the circuit, the phase difference is again is pi by 3. So இங்க ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. Suppose எனக்கு சர்க்யூட்ல இருந்து L ரிமூவ் பண்ணிட்டோம்னா phase difference வந்து pi by 3 னு சொல்றாங்க. And suppose எனக்கு C ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்ப எனக்கு R and L மட்டும் தானே இருக்கும். அப்ப எனக்கு phase difference வந்து pi by 3 னு சொல்றாங்க. So இங்க phase difference இதெல்லாம் வரனால நான் phasor diagram எடுத்துக்கிறேன். So phasor diagram என்றது ரொம்ப சிம்பிள். இங்க நான் டைரக்டா இங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றேன். So phasor diagram அப்படின்றது பவர் ஃபேக்டர் நார்மல் phase difference கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா பவர் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. First of all பவர் ஃபேக்டரோட டைரக்ட் ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். பவர் ஃபேக்டரோட டைரக்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா that is cos phi. Cos phi தான் அதோட டைரக்ட் ஃபார்முலா. அதாவது இந்த phase difference வச்சு. So இதை கால்குலேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணோம். So cos phi ன்னு எடுத்தோம்னா cos theta that is adjacent by hypotenuse. So adjacent இடத்துல நமக்கு R வந்துரும். hypotenuse என்ற இடத்துல Z வந்துரும். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா இங்க நமக்கு Rவும் தெரியாது Zவும் தெரியாது. பட் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இந்த phasor diagramல இருக்க ரிலேஷனை வச்சு. So first நம்ம first condition எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி phasor angle-ஓட ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். phasor angle கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா tan theta that is tan phi. ஏன் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டும் வந்துரும் adjacent-ம் வந்துரும். So அப்போ tan phi எடுத்துக்கலாம். tan phi is equal to opposite ன்ற இடத்துல XL minus XC that is inductive reactance minus capacitive reactance by adjacent எனக்கு என்ன இருக்கு resistance இருக்கு. So first இந்த ஃபார்முலாவை இந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் நான் அப்ளை பண்ண போறேன். First condition நம்ம எடுத்துக்கலாம். First conditionல எனக்கு இண்டக்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. So இப்போ இண்டக்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு XL இருக்காது. அப்ப XL இருக்காதுன்னா இந்த ஃபார்முலால XL தூக்கிடலாம். பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கு tan phi that is equal to XL எனக்கு 0 ஆயிடுச்சுன்னா minus XC தான் இருக்கும். இங்க நம்ம ஆங்கிள் தான் பார்க்க போறோம். அதனால இந்த மைனஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். பேலன்ஸ் XC by R. So இப்போ நமக்கு phi என்னன்னு கொடுத்திருக்காங்க pi by 3 that is 60 degree. tan 60 நம்ம என்னன்னு பார்ப்போம். So first substitute பண்ணலாம். tan pi by 3 that is equal to XC by R. So tan pi by 3 ன்றது tan 60. tan 60 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா √3. So √3 is equal to XC by R நம்ம சொல்லலாம். So அப்போ இந்த R இந்த பக்கம் போச்சுன்னா XC is equal to √3R. So நமக்கு வேல்யூ என்னன்னு தெரியாது. But we got a relation between R and XC. So இதை பாக்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டால இருந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி செகண்ட் டேட்டா நம்ம பார்க்கலாம். இஃப் இன்ஸ்டன்ட் C is removed. இந்த சர்க்யூட்ல எனக்கு L க்கு பதிலா C வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படி C ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு இங்க XC இருக்காது. அப்போ நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். யூசிங் த செகண்ட் கண்டிஷன் tan phi is equal to XC ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் XL by R. அப்பவும் நம்ம ஆங்கிள் பார்ப்போம். ஆங்கிள் வந்து pi by 3 தான். ஸோ pi by 3 போது again நமக்கு வந்து 60 டிகிரி தான் வரும். ஸோ tan pi by 3 is equal to XL by R. again இது வந்து √3 தான். அப்போ √3 இந்த R இந்த பக்கம் வந்துச்சுன்னா √3R is equal to XL. ஸோ அப்போ எனக்கு ரிலேஷன்ல பாருங்க XLும் எனக்கு √3R தான் கிடைச்சிருக்கு. XCயும் √3R தான் கிடைச்சிருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எனக்கு XL and XC ரெண்டுத்தோட வேல்யூ தெரியாது. பட் both are equal. So if XL and XC are equal அப்ப அந்த frequencyக்கு பேரு resonant frequencyன்னு சொல்லுவோம். அந்த டைம்ல எனக்கு Z-ம் R-ம் ஈக்குவலா இருக்கும். That is impedance is equal to the resistance. Suppose இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிக்கிறேன். இம்பிடன்ஸோட ஃபார்முலா Z is equal to root of R square plus XL minus XC the whole square. Suppose இந்த XLும் XCயும் ஈக்குவல்னா that is √3Rனா இங்க √3R minus √3R 0 ஆயிரும். கரெக்டா? அப்ப இந்த டேர்மே 0 ஆயிடுச்சுன்னா Z is equal to root of R square plus 0 square நம்ம எடுக்க வேணாம். அப்ப இந்த √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகி you will get R. ஸோ அப்போ நார்மலா இந்த கண்டிஷன் போட்டாலும் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. இல்லைன்னா நீங்க டைரக்டாவே தெரிஞ்சு வச்சுக்கலாம். when XL and XC is equal the impedance is equal to resistance. அப்ப Z is equal to R தெரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ இத்தனை டேட்டா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். they asking power factor. பவர் ஃபேக்டருக்கு ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லிட்டேன். that is cos phi that is equal to adjacent by hypotenuse that is R by Z. இங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்?
Z-ம் R-ம் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். R by Z-ன்ற இடத்துல R தான், that is equal to 1. So power factor தான் இங்க கேட்டிருக்காங்க, that is cos phi, that is equal to 1. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் C is the right answer. Next one, an inductor 20 millihenry, capacitor 50 microfarad and resistor 40 ohm are connected in series across a source. EMF V is equal to 10 sin 340 t னு கொடுத்திருக்காங்க. So first of all, இந்த equation என்ன formatல கொடுப்பாங்கன்னா V is equal to V0 sin omega t இந்த formatல தான் தருவாங்க. So அப்ப இங்க V0 ன்றது 10, omega ன்றது 340. Power loss கேக்குறாங்க. So power கண்டுபிடிக்கிறதுக்கான formula P is equal to VRMS IRMS into cos phi. Fine. So இப்போ நமக்கு என்னன்னா எந்த given dataவுமே நமக்கு இங்க questionல இல்ல. நம்ம equate பண்ணி கண்டுபிடிக்கணும். So இந்த problem எப்படி approach பண்ணணும்னு சொல்றேன். இந்த problem step by step carefully போடணும். Method ரொம்ப simple, but the thing is calculation ரொம்ப long வரும். So இப்போ இங்க calculation skip பண்ணிட்டு எந்த patternல போடணும், எப்படி datas எடுக்கணும், எப்படி substitute பண்ணணும்ன்றது தான் நான் concentrate பண்ண போறேன். Okay. So first எப்படி approach பண்ணலாம்னா ஒவ்வொரு term நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். First VRMS கண்டுபிடிக்கணும். VRMS கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரூல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா V0 இருக்கு. We have a rule, கரெக்டா? That is VRMS is equal to V0 by root 2. இது நம்ம ஸ்கூல் புக்ஸ்லயே பார்த்திருப்போம். So இங்க V0 ன்றது என்னது 10 so டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். VRMS is equal to 10 by root 2. Okay, so VRMS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So box பண்ணி தனியா வச்சிடலாம். அடுத்து IRMS கண்டுபிடிக்கணும். The thing is இந்த components எல்லாமே நமக்கு சீரிஸ்ல இருக்கு. அப்போ கண்டிப்பா எல்லா components ஓட effective resistance, that is impedance கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ohms law வச்சு தான் நம்ம IRMS கண்டுபிடிக்க முடியும். So அப்ப இந்த component ஓட net impedance நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்ப அதுக்கான formula Z is equal to root of R square plus XL minus XC னு சொல்லலாம், இல்ல XC minus XL னு சொல்லலாம். எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம், the whole square. இப்போ resistance ஓட வேல்யூ அவங்க கொடுத்திருக்காங்க 40 ohm. But XL and XC ரெண்டுமே அவங்க தரல, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். So next அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா XL is equal to omega L. So இப்போ நான் போடுறதே தெரியும், ஒவ்வொரு ஈக்குவேஷனா தான் நான் வந்துட்டு இருக்கேன். மெயினா இந்த பேட்டர்னை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கால்குலேஷன் கூட வேற வழியில நம்ம லாஸ்டா லாங்கா தான் போட்டு ஆகணும். So first substitution கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. So XL is equal to omega L. ஒமேகான்ற இடத்துல 340. அதே மாதிரி L ன்றது inductance அவங்க கொடுத்திருக்காங்க 20 millihenry. So 20 into 10 power minus 3. So இதை கால்குலேட் பண்ணும். நான் கால்குலேஷன் இப்போதைக்கு ஸ்கிப் பண்றேன். பட் இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 6.8 ohmனு கிடைக்கும். That is XL. Fine. So first இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டா? அடுத்து வந்து XC இதே மாதிரி பார்க்கணுமா? XC கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா that is 1 by omega C. ஒமேகான்றது again நமக்கு ஆல்ரெடி தெரியும், that is 340 and capacitance வந்து 50 microfarad கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அப்ப நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 50 into 10 power minus 6. So again minus 6 மேல கொண்டு போனா plus 6 ஆகும், அப்புறம் கேன்சல் பண்ணும். again நம்ம calculation போட்டோம்னா இங்க ஆன்சர் approximate 58 ohm கிட்ட வரும். So XL XC நம்ம கண்டுபிடிச்சாச்சு, Rம் நமக்கு தெரியும். டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். பேலன்ஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா Z is equal to root of R ன்ற இடத்துல நமக்கு என்னது 40 ohmனு தெரியுமா? So 40 ஸ்கொயர்ன்றது 1600 something வரும். அதே மாதிரி XL ன்றது 6.8 minus XCன்றது 58, அப்போ இது ஒரு 52 point something கிட்ட வரும், the whole square. again நீங்க நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா approximate you will get the answer 65.62 ohm. So இதுதான் நமக்கு வந்து Z. So அதை எடுத்து வச்சிடலாம். Z is equal to 65.62 ohmனு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட் கண்டுபிடிக்கணுமா? again நம்ம ohms தான் சூஸ் பண்ணலாம். So ohms தான் நான் எடுக்க போறேன். இங்க எழுதுறேன். V is equal to IR ன்னு தெரியும். பட் இங்க 3 components இருக்கு. நம்ம net resistance, that is impedance தான் நம்ம பார்த்திருக்கோம், that is Z. எனக்கு RMS வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போதே நம்ம இங்கே VRMS IRMSன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். VRMS நமக்கு தெரியும், IRMS கண்டுபிடிக்கணும். ஸோ IRMS is equal to VRMS by Z. VRMS ஓட வேல்யூ என்னன்னா 10 by root 2 and Zன்றது நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், என்னன்னா 65.62.
நெக்ஸ்ட் நம்ம IRMS கண்டுபிடிச்சாச்சு. again இதையும் நம்ம பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன். அடுத்து என்னது? பவர் ஃபேக்டர்ல cos phi மட்டும் பெண்டிங். ஸோ cos phi நம்ம கண்டுபிடிச்சிடலாம். cos phiன்றது பவர் ஃபேக்டர் நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ அதுக்கும் நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம் யூசிங் த ஃபேஸர் டயக்ராம் R by Z சொல்லிட்டு. இங்க நம்ம Rம் கண்டுபிடிச்சிட்டோம், Zம் கண்டுபிடிச்சிட்டோம். Rன்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 40 ohm. ஸோ 14 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். Z இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம், என்னது? 65.62. ஸோ அதையும் நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 65.62. நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்னா இப்படியே வச்சிருக்கலாம். ஏன்னா again நம்ம மெயின் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும்போது நிறைய கேன்சல் ஆகும், அதனால தான். ஸோ cos phiயும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மெயினான ஈக்குவேஷனுக்கு வருவோம். VRMS கண்டுபிடிச்சிட்டோம், IRMS கண்டுபிடிச்சிட்டோம், cos phi கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ண ஆரம்பிக்கலாம். P average இல்ல பவர் லாஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ VRMS அப்படின்ற இடத்துல நான் 10/√2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அண்ட் IRMS அப்படின்ற இடத்துல 10/√2 into 65.62 நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் cos phiன்ற இடத்துல 40/65.62. இப்போ பாருங்க கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே 10, 10, 100 into 40 நம்ம போடலாம். அதுமாதிரி √2 வந்து 2ன்னு கிடைக்கும். அண்ட் பேலன்ஸ் கால்குலேஷன்லாம் போட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக 0.46 வாட்னு கிடைக்கும். ஓகே, ஸோ we check the option. Option 4 is the right answer. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் லாங் தான், நம்ம போட்டு தான் ஆகணும். பட் த திங் இஸ், இது என்ன பேட்டர்ன்ல எப்படிலாம் கிவன் டேட்டா எடுக்கிறோம், எப்படிலாம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றோன்றது அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சேம் ஃபார்மேட் அதே மாதிரி கொஸ்டின் தான். பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா இவங்க வேல்யூ மட்டும் மாத்திருக்காங்க. அதே மாதிரி பவர் லாஸ் தான் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் அப்ரோச் பண்ண மாதிரி இதுவும் அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவங்க ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, V is equal to 10 sin 314tன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஈக்குவேஷனை என்ன ஃபார்மேட்ல கொடுப்பாங்கன்னா V is equal to V0 sin omega t இந்த ஃபார்மேட்ல தான் கொடுப்பாங்க. ஸோ V0ன்றது 10, ஒமேகான்றது 314. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் லாஸ் கேட்குறாங்க, ஃபார்முலா பார்ப்போம். P is equal to VRMS IRMS into cos phi. கரெக்டா? ஸோ VRMS பார்ப்போம். VRMS அப்படின்றது என்னன்னா V0/√2. கரெக்டா? ஸோ V0ன்றது இங்க என்னது? V0ன்றது 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாம், 10/√2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம VRMS கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து IRMS கண்டுபிடிக்கணும்னா we have to take ohms தான். அதுக்கு முன்னாடி எனக்கு இங்க 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து எஃபெக்டிவா பார்க்கணும். அந்த எஃபெக்டிவா you call it as impedance. ஸோ impedance கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா that is Z is equal to √R² plus XL minus XC the whole square. Again R வந்து இவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க 50 ohm, பட் XL XC கண்டுபிடிக்கணும். ஸோ XL is equal to omega L. ஸோ ஒமேகான்றது 314 நமக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்க 314 into Lன்னு சொல்லிட்டு Lலும் கொடுத்துட்டாங்க. again அதே ஃபார்மேட் 20 into 10⁻³ again இதை கால்குலேட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா 6.8 ohm தான் கிடைக்கும். சேம் லாஸ்ட் சம்லயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம XC கண்டுபிடிக்கணும். XC கண்டுபிடிக்கணும்னா again 1/ωc. ஸோ ஒமேகா நம்ம பார்ப்போம். ஒமேகான்றது again 314 தான். பட் Cன்றது பாருங்க இங்க 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 100 into 10⁻⁻6 நம்ம சொல்லுவோமா? ஸோ 100 into 10⁻⁻6 -6 மேலே போச்சுன்னா +6. ஸோ நம்ம கேன்சல்லாம் நமக்கு பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 10,000/314ன்னு நமக்கு கிடைக்கும். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே எனக்கு 31.84ன்னு கிடைக்கும். இப்போ ரொம்ப சிம்பிள். எகெயின் நம்ம லாஸ்ட் சம்ல பார்த்த அதே பேட்டர்ன். XL தெரிஞ்சிருச்சு, XC தெரிஞ்சிருச்சு, R தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 56 ohm கிடைக்கும். ஸோ லாஸ்ட் சம்லையும் இதே பேட்டர்ன் அதே இது கொடுத்தனால நான் டைரக்டா வேல்யூ எழுதிட்டேன். தட் இஸ் 56 ohm. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? IRMS கண்டுபிடிக்கணுமா? ஸோ VRMS is equal to IRMS into Z. ஃபைன். ஸோ இப்போ IRMS கண்டுபிடிக்கலாம். IRMS is equal to VRMS வந்துட்டு 10/√2 into Z நமக்கு வந்து 1/56. ஓகே. ஸோ இப்போ IRMS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? பவர் ஃபேக்டர் பார்க்கணும். ஸோ பவர் ஃபேக்டர் cos phi. cos phi is equal to R/Z ஆல்ரெடி பார்த்தது தான். Rன்ற இடத்துல நமக்கு இங்க 50 வரும், Zன்ற இடத்துல நமக்கு வந்து 56 வரும்.
நெக்ஸ்ட் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பவரோட ஃபார்முலா VRMS IRMS cos phi. VRMS என்ற இடத்துல 10/√2 and IRMS என்ற இடத்துல again எனக்கு 10/√2 and divide by 56 வருது. நெக்ஸ்ட் நமக்கு cos phi நம்ம பார்க்கலாம். cos phi என்ற இடத்துல again 50/56. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா you'll get the answer approximately 0.79 watt. So நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 is the right answer. ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2 இயர்லையுமே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. சேம் பேட்டர்ன், ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், அவங்க கிவன் டேட்டா மட்டும்தான் வேரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஈஸியானது, பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். A circuit when connected to an AC source of 12 volt gives a current of 0.2 ampere. So first ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. அந்த சர்க்யூட்ல என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லவே இல்லை. பட் அது வந்து ஒரு AC சோர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ அதுல நமக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ வோல்டேஜ் வந்து 12 volt and current I is equal to 0.2 ampere. Okay. So next நம்ம proceed பண்ணலாம். The same circuit when connected to a DC source of 12 volt gives a current of 0.4 ampere. So இதே சர்க்யூட்டை ஒரு DC இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு வோல்டேஜ் V is equal to 12 voltனு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து 0.4 ampere. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த சர்க்யூட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு கிவன் டேட்டாலேருந்து நம்ம தான் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணலாம்னா, நார்மலாக இந்த சாப்டர் நம்ம பொறுத்த வரைக்கும் சர்க்யூட் அப்படின்னா இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இந்த 3 காம்பனன்ட்ஸுமே இருக்கும். இல்லை நமக்கு இல்லாமலேயும் இருக்கலாம். கரெக்டா? சப்போஸ் எனக்கு LR இருக்கலாம், LCயா இருக்கலாம், எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். ஸோ இந்த கிவன் டேட்டா வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, லெட் அஸ் கன்சிடர் AC காம்பனன்ட்ல என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். பட் கமிங் டு த DC காம்பனன்ட், எப்பவுமே DC சோர்ஸ் கனெக்ட் பண்ணோம்னா அங்க என்ன காம்பனன்ட் வேணாலும் இருக்கட்டும், பட் ரெசிஸ்டர் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அப்போ AC காம்பனன்ட் இருக்கும்போது மேபி இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் எல்லாமே சேர்ந்து ஒர்க் ஆகிக்கலாம். பட் when connected to the DC source, கண்டிப்பா அந்த சர்க்யூட்ல என்ன காம்பனன்ட் இருந்தாலும் ரெசிஸ்டர் மட்டும்தான் ஒர்க் ஆயிருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லா. V is equal to IR. அப்போ Rன்ற இடத்துல நம்ம V/I நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Vன்றது 12, Iன்றது 0.4. கரெக்டா? ஸோ we will try to cancel. அப்போ நமக்கு இங்கே 3 வரும், இது வந்து 0.1 and multiply and divide by 10 பண்ணோம் அப்படின்னா 30 ohmனு கிடைக்கும். கரெக்டா? இதுதான் ரெசிஸ்டன்ஸ் R. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம AC காம்பனண்ட்டுக்கு போகலாம். AC காம்பனண்ட்ல என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் த திங் இஸ், என்ன காம்பனண்ட், தட் இஸ் இண்டக்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் என்ன இருந்தாலும் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், இம்பிடன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ அந்த இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாமா? அப்போ இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் we will take the ohms law. V is equal to IZ. ஸோ அப்போ Z தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Z is equal to V என்ற இடத்துல 12, I என்ற இடத்துல 0.2. அப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே கேன்சல் பண்ணால் 6/0.1 வரும். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 60 கிடைக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக ஒரு மெத்தட் வந்து எடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளானது ஃபேஸர் டயக்ராம் எகெயின். ஓகே, ஸோ இப்போ ஃபேஸர் டயக்ராம் நம்ம tan phi, cos phi என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் என்ன எடுக்க போறேன்னா cos phi, தட் இஸ் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், அது வந்து cos phi. ஸோ cos phiன்றது என்னது, நமக்கு adjacent by hypotenuse, that is R/Z. Rன்றது நமக்கு என்னன்னு தெரியும் 30 and Zன்றது 60. அப்போ இங்க 0 0 கேன்சல் ஆயிரும் and இது 1/2ன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ cos phi வந்து எனக்கு 1/2. அப்போ காஸ்ல எப்போ நமக்கு 1/2 வரும் அப்படின்னா phi, that is 60 டிகிரியில். கரெக்டா? 60 டிகிரின்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் π/3ன்னு சொல்லலாம். கரெக்டா? அப்போ இங்க ஃபேஸர் ஆங்கிள் வந்து எனக்கு π/3. ஃபைன். ஸோ இப்போ இங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, நமக்கு ஃபேஸர் ஆங்கிள் பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு. கரெக்டா? பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா the EMF leads. நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம், இண்டக்டர் படிக்கும் போது அந்த இடத்துல EMF லீட் ஆகும், கரண்ட் வந்து லேக் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அதே கெப்பாசிட்டர்ல கரண்ட் வந்து லீட் ஆகும், EMF வந்து லேக் ஆகும். கரெக்டா? பட் இங்க பாருங்க, பவர் ஃபேக்டர் பாசிட்டிவ்ல கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம EMFன்னு சொல்லலாம்,
இல்ல சில புக்ஸ்ல நீங்க வோல்டேஜ்னு படிச்சிருப்பீங்க, வோல்டேஜ்னு சொல்லலாம். வோல்டேஜ் வந்து லீடிங்ல இருக்கு. ஓகே, that one leads. அப்போ வோல்டேஜ் எந்த காம்பனன்ட்ல லீட் பண்ணும் அப்படின்னா இண்டக்டர்ல தான் அது வந்து லீட் ஆகும். அப்போ நமக்கு டேம் ஷூர் நமக்கு நல்லா தெரிஞ்சிடலாம் நமக்கு இருக்கிற சர்க்யூட்ல இண்டக்டர் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம வந்து டிசி காம்பனன்ட் இது பண்ணும்போது ரெசிஸ்டர் இருந்துச்சு, கரெக்டா? அப்போ இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டர் இது ரெண்டும் கம்பைன் ஆகி தான் நமக்கு சர்க்யூட் இருக்கு. அப்போ we check the option LR circuit தான் கரெக்டான ஆன்சர். So it's a theory question. A series RC circuit is connected to an alternate voltage source. Consider two situations. First situation when the capacitor is air filled. So air filled அப்படின்னா நம்ம டைரக்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபார்முலா பார்த்திருப்போம். C is equal to epsilon naught A by D னு சொல்லிட்டு, கரெக்டா? அதே வந்து நெக்ஸ்ட் ஒன் when the capacitor is microF filled அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் இருக்கும். ஸோ அப்போ கெப்பாசிட்டர் என்ன மீடியம்னு எடுத்துப்போம். ஃபார்முலா நமக்கு என்னன்னா K epsilon naught A by D. epsilon naught A by Dன்றது என்னது? ஏர் மீடியம் தான். ஸோ யூ கேன் ரைட் இட் as KC அப்படின்னு நம்ம எழுதிடலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா current through the resistor is I, the voltage across the capacitor is V, then. ஸோ என்ன கண்டிஷன் பாசிபிள்னு கேட்குறாங்க. இங்க நல்லா பாருங்க, இங்க ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ரெண்டுமே வந்து சீரீஸ்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கரெக்டா? அப்போ ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் I பாஸ் ஆகுதோ அதே கரண்ட் தான் கெப்பாசிட்டர்லயும் பாஸ் ஆகும். அப்போ இங்க கரண்ட் வந்து காமன் அண்ட் இங்க என்ன பண்ணியிருக்காங்க, வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் வந்து Vன்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு கண்டிஷனையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து VA மைனஸ் VB இந்த மாதிரி ABன்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ நம்மளையும் AB அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் A செக்ல வந்து என்னன்னா ஏர் மீடியம் இருக்கு, கரெக்டா? எனக்கு ஏர் மட்டும் இருக்கு. அதே செகண்ட் செட்ல பார்த்தோம்னா நமக்கு மைக்கா இருக்கு, கரெக்டா? அப்ப இங்க என்னென்ன நடக்குதுன்னா இங்க வந்து கெப்பாசிட்டன்ஸ் CAன்னு எடுத்துப்போம், இந்த கெப்பாசிட்டன்ஸ் CBன்னு எடுத்துக்கலாம். நமக்கு மைக்கா வச்ச இடத்துல கெப்பாசிட்டன்ஸ் என்ன இருக்கு? அதிகமா இருக்கு. அப்போ எப்படி சொல்லலாம்? மைக்கால தான் கெப்பாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ CB is greater than CAன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்ப்போம். C பத்தி கொடுக்கவே இல்லை. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பத்தி பார்க்கலாம். எப்பவுமே ஒரு இதுல தட் இஸ் ஒரு கெப்பாசிட்டர்ல கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது வோல்டேஜ் கம்மியாகும். அப்ப ஏர் மீடியமா இருக்கும்போது வோல்டேஜ் VA அப்படின்னா மைக்கா இருக்கும்போது வோல்டேஜ் VB. கண்டிப்பா அதோட வோல்டேஜ் என்ன இருக்கணும்? கம்மியா இருக்கணும். அப்ப எப்படி எழுதுனா VB இஸ் லெஸ் தேன் VA அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ எப்பவுமே கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் வித் டிக்ரீஸ். ஓகே, அப்போ VB இஸ் லெஸ் தேன் VA ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஆப்ஷன் இருக்கு, தட் இஸ் செகண்ட் ஒன். இவங்க மாத்தி கொடுத்திருக்காங்க, தட் இஸ் VA இஸ் கிரேட்டர் தென் VBன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எனிவே இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அண்ட் நமக்கு இப்போ கரண்ட் பத்தி உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் வச்சு நான் சொல்லிடுறேன், ஏன்னா சப்போஸ் வேற ஏதாவது தியரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அப்போ அது எப்படி பார்க்கலாம்னா ரொம்ப சிம்பிள். V இஸ் ஈக்குவல் டு IXC அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், கரெக்டா? ஓகே, இங்க XCன்றது என்னது? XC is equal to 1 by omega C. இப்போ செகண்ட் கேஸ்ல பாருங்க, என்னோட கெப்பாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கு, என்னோட டினாமினேட்டர் C அதிகமா இருக்குன்னா XC என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும், கரெக்டா? அப்ப இங்க XC எனக்கு கம்மியா இருக்கு, தட் இஸ் நான் செகண்ட் கேஸ் வச்சு சொல்றேன். ஓகே, ஸோ செகண்ட் கேஸ்ல எனக்கு XC கம்மியா இருக்குன்னா என்னோட வோல்டேஜும் நமக்கு என்னது? கம்மியா இருக்குன்னு தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் மட்டும் என்ன ஆயிருக்கும்? எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ IB இஸ் கிரேட்டர் தென் IA இருந்திருக்கணும், கரெக்டா? இது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன்ல இல்ல. சப்போஸ் இது ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, நமக்கு வோல்டேஜ் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் சப்போஸ் கரண்ட் வச்சு கேட்டா இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ எனிவே ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Voltage V is equal to V0 sin omega t is applied across the ideal capacitor C. ஸோ ஒரு ஐடியல் கெப்பாசிட்டர் எடுத்திருக்காங்க, அதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலா கெப்பாசிட்டர் அப்படின்னாலே நமக்கு கரண்ட் வந்து லீடிங்ல இருக்கும். ஸோ அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டி வச்சு பார்ப்போம். நமக்கு கெப்பாசிட்டர் இருக்கு அப்படின்னா எப்பவுமே கெப்பாசிட்டர்ல கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை π/2 அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? அப்போ கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரின்னு சொல்லலாம், ஆர்எஸ் π/2ன்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் கெப்பாசிட்டர் எப்பவுமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தான் ஸ்டோர் பண்ணும். பட் ஈவன் தோ அதோட பவர் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா இங்க என்னன்னா VRMS IRMS இன்டூ cos φ, கரெக்டா? ஸோ இங்க cos φன்றது என்னது? φன்றது 90 டிகிரி. ஸோ இங்க 90 போட்டோம் அப்படின்னா cos 90 நமக்கு என்னவா மாறிடும்? 0வா மாறிடும்.
ஸோ அப்போ காஸ் 90 ஜீரோனா ஓவராலாக இந்த பவர் எனக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஸோ பவர்ன்றது நம்ம ஒர்க் பை டைம் இல்லைன்னா நம்ம எனர்ஜி ஸ்டோர்ட் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இப்போ பவர் ஜீரோனா எனக்கு எனர்ஜி என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ ஓவராலாக கெப்பாசிட்டரில் எந்த எனர்ஜியும் ஸ்டோர் ஆகாது. அண்ட் ஆல்சோ கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. அப்போ ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் 4 வந்து ராங், ஏன்னா அங்கே லேகுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3ல கரண்ட் லீட்ஸ் சொல்லியிருக்காங்க, பட் 180 சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவும் ராங் தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2 கண்டிப்பாகவே ராங், நமக்கு வந்து இன்ஃபேஸில் கிடையாது. ஆப்ஷன் 1 பார்க்கலாம். Over a complete cycle, the capacitor C does not consume any energy from the voltage source கொடுத்திருக்காங்க. So option 1 is the right answer. ஏன்னா நம்ம பவர் வந்து 0 ஆயிருச்சு. பவர் is equal to energy by time னு சொன்னோம். எனர்ஜியும் நமக்கு வந்து 0. So overall எனக்கு எந்த எனர்ஜியும் கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆகாது. அப்போ option 1 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான question. Again into calculation கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். Which of the following combination should be selected for better tuning of an LCR circuit used for communication? So better tuning எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம்னா using the quality factor. So இந்த quality factor நம்ம ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம். அப்படி படிக்கலனா இங்க நோட் பண்ணிக்கோங்க. quality factorக்கு மெயினான ஒரு ஃபார்முலா இருக்கு, that is 1/r root of L by C. ஓகே, ஸோ நார்மலா நம்ம யூஸ் பண்ற எல்லா சர்க்யூட்ஸுமே LCR எல்லாமே இருக்கும். பட் நம்ம டியூன் பண்றதா தான் அந்த குவாலிட்டி வந்து டெவலப் ஆகும். ஸோ அப்போ அந்த குவாலிட்டி டெவலப் ஆகுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குவாலிட்டி ஃபேக்டர் மெஷர் பண்ணுவாங்க. நார்மலா எந்த டேர்முக்கு வந்து தட் இஸ் எந்த கண்டிஷன்ல எனக்கு குவாலிட்டி ஃபேக்டர் கிரேட்டரா இருக்கோ அதுதான் பெட்டர் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன்ல நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு வேல்யூமே நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது among this option எதுல எனக்கு greater value கிடைக்குதோ that is selected for the better tuning. Okay, so first option 1ல நம்ம பார்ப்போம். Rன்றது அவங்க 20 ohmனு கொடுத்திருக்காங்க, L 1.5, Cன்றது 35 microfarad. So formula யூஸ் பண்ணி substitute பண்ணலாம். அப்போ Q is equal to 1/R என்ற இடத்துல 20 root of L என்ற இடத்துல 1.5, C என்ற இடத்துல 35 into 10 power minus 6. So 10 power minus 6 வெளியே வந்துச்சுன்னா 10 power minus 3 and 10 power minus 3 நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா that will become 1000. ஸோ அப்போ இது 1000 ஃப்ரேம் பண்ணிடலாம். பை எனக்கு 20 இருக்கு கரெக்டா. ஸோ 20 பேலன்ஸ் எனக்கு ரூட் ஆஃப் 1.5/35 வருது. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ கால்குலேட் வந்து நம்ம 6th டேபிளே பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 3/70 கிடைக்கும். அண்ட் இங்கேயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே கேன்சல் பண்ணோம்னா திஸ் இஸ் 1 and 50. ஸோ இதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டா யூ வில் கெட் த ஆன்சர் 10.35. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பி பார்க்கலாம். எனக்கு பி இதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். RLC வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அகெயின் Q is equal to 1/R என்ற இடத்துல வந்து 25 root of L என்ற இடத்துல 2.5, C என்ற இடத்துல வந்து 45 into 10 power minus 6. Again 10 power minus 6 வெளியே போச்சுன்னா minus 3, நியூமரேட்டருக்கு போச்சுன்னா அது வந்து 1000. So 1000/25 again root of 2.5/45 இருக்கு. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5/90 கிடைக்கும். Again this is 1 and this is 40. And again இதையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 9.43 நமக்கு கிடைக்கும் கரெக்டா. அடுத்து சி ஆப்ஷனுக்கு இதே மாதிரி பண்ணி பார்த்துடலாம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு Q is equal to 1/R என்ற இடத்துல 15 போட்டுடலாம். ரூட் ஆஃப் again 3.5/30 மைக்ரோ. அப்போ 30 into 10 power minus 6. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 10 power minus 6 வெளியே எடுத்து நியூமரேட்டர் கொண்டு போனால் நமக்கு வந்து 10 power 3 ஆயிரும். அண்ட் அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எகெயின் இங்கே ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக என்ன கிடைக்குன்னா 22.77 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் சிக்கும் அப்ராக்சிமேட்டாக இந்த ஆன்சர் கிடைக்குது. அண்ட் அட் லாஸ்ட் நம்ம டியும் பார்த்துடலாம். ஸோ டிக்கு எகெயின் Q is equal to 1/ ரெசிஸ்டன்ஸ் வந்து 25 ரூட் ஆஃப் L என்ற இடத்துல வந்து 1.5, C என்ற இடத்துல 45 into 10 power minus 6ன்னு இது பண்ணலாம். எகெயின் இதையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 7.3ன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ எல்லா ஆப்ஷனுமே இது பண்ணியாச்சு. எனக்கு எது கிரேட்டராக இருக்குன்னா யூ கேன் சி ஆப்ஷன் சி தான் எனக்கு வந்து கிரேட்டராக இருக்குது. அப்போ அதோட வேல்யூ தட் இஸ் Q ஃபேக்டர் கிரேட்டராக இருக்குன்னா that can be selected for the better tuning. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.
இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A series LCR circuit containing 500 inductor, 80 microfarad capacitor and 40 ohm resistor is connected to 230 volt variable frequency AC source. The angular frequency of the source at which the power transfer to the circuit is half the power at the resonant angular frequency. So, இங்க resonant angular frequency வச்சு play பண்ணிருக்காங்க. So, resonant angular frequency நாலே first நமக்கு ஒரு graph வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது quality factor வச்சு. So, இவங்க resonant angular frequency வச்சு அதோட range, that is bandwidth தான் ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க. எப்படி handle பண்ணணும்னு பார்க்கலாம். Listen, நமக்கு with respect to the frequency, angular frequency, நமக்கு வந்து current vary ஆயிட்டே இருக்கும். With respect to some angular frequency, நமக்கு ஒரு maximum current கிடைக்கும். அதுதான் peak current. So, இதுதான் ஒமேகான்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இவங்க கேட்கறது என்னன்னா இந்த ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகுது. அண்ட் இதை தான் வந்து பேண்ட்வித்னு சொல்லுவோம். இந்த பேண்ட்வித்தோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூவை தான் ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி ப்ளே பண்ணலாம்னா யூசிங் த குவாலிட்டி ஃபேக்டர் we will play the sum. ஓகே, ஸோ அப்போ குவாலிட்டி ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் 1/r root of L/C. அண்ட் இங்கே ரெசனன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித்தோட ரிலேட் பண்ணும் இல்லையா? அப்போ குவாலிட்டி ஃபேக்டருக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா ஒமேகா நாட். அதுதான் நமக்கு வந்து மேக்ஸிமம் இல்லைன்னா பீக் கரண்ட் அதோட வர ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஒமேகா நாட் பை 2 del ஒமேகா. ஸோ இந்த 2 del ஒமேகா இருக்கு இல்லையா? இதுதான் நமக்கு என்னன்னா பேண்ட்வித். ஓகே, ஸோ 2 del ஒமேகா. ஸோ இந்த டெல் ஒமேகாவை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். Q is equal to 1/r இடத்துல நமக்கு 40ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரூட் ஆஃப் L இடத்துல வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. C இடத்துல வந்து 80 மைக்ரோஃபாரட். அப்போ 80னா 80 into 10 power minus 6. இங்கே கேன்சல் பண்ணோம்னா இது 1 வரும், இது வந்து 16 வரும். கரெக்டா? இது வெளியே போச்சுன்னா எனக்கு 1/40. root 16 வந்து 4 and 10 power minus 6 வெளியே போச்சுன்னா 10 power minus 3. 10 power minus 3 நியூமரேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா you can write it as 1000. ஸோ கேல்குலேஷன் என்னோட ஓன் மெத்தட்ல தான் நான் போடுறேன். ஓகே, ஸோ அப்போ 0 கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் திஸ் இஸ் 1 and 25. நான் இங்கே 25/4னே எடுத்துக்க போறேன். திஸ் இஸ் குவாலிட்டி ஃபேக்டர். அதை வச்சு இந்த ஒமேகா நாட் அண்ட் 2 del ஒமேகா வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒமேகா நாட்டுக்கு டைரக்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் ப்ளே கொண்டு வர போறோம். ஸோ ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 1/root of LC. ஸோ இங்க ஒமேகா நாட் அப்படின்றது என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். அதுதான் ஒமேகா நாட். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 1/root L இடத்துல நமக்கு 5ன்னு தெரியும். Cன்ற இடத்துல வந்துட்டு 80 into 10 power minus 6. கரெக்டா? ஸோ 5 into 8 வந்து 40. அப்போ எனக்கு 400ன்னு வந்துடும். ஸோ 1/root of 400 இடத்துல 2 0 இருக்குமா? into 10 power minus 6 இருக்கும். ஃபைன். ஸோ அப்போ இங்கே 2 0, இங்கே 10 power minus 6 கேன்சல் ஆச்சுன்னா இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டு இங்கே 4ன்னு போட்டுடலாம். root 4ன்றது 2. ஸோ 1/2 into 10 power minus 2. If you want, இதை நம்ம மேலே கொண்டு போனோம்னா 100ஆ மாறிடும். 100/2 that is equal to 50. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒமேகா நாட் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம பேண்ட்வித் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் இதுதான் மேஜர் ஃபார்முலா. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Q is equal to 1/r root of L/C இடத்துல எனக்கு வேல்யூ 25/4. that is equal to நம்ம ஒமேகா நாட் தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து 50/2 del ஒமேகா. ஓகே, ஸோ இந்த டெல் ஒமேகா கண்டுபிடிக்கலாம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து 1, இது வந்துட்டு நமக்கு 25 கேன்சல் ஆயிடுச்சுன்னா டெல் ஒமேகான்றது நமக்கு 4. அப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4 இருக்கணும். கரெக்டா? அப்போ இங்கே ஒமேகா நாட்ன்றது என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு த கரண்ட் நமக்கு இங்கே ஒமேகா நாட் என்னன்னு நம்ம பார்க்கறது. கரெக்டா? அப்போ இது வந்து எனக்கு 50. அப்போ இங்க இருந்து 4 டிவிஷன்ஸ் தள்ளி தான் இந்த பாயிண்ட் இருக்கு. எப்படி 4 டிவிஷன் சொல்றோம் அப்படின்னா நமக்கு டிஃபரன்ஸ் வந்து 4ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ 50 minus 4 இது வந்து 46ஆ இருக்கணும். அதே மாதிரி எனக்கு இந்த பக்கம் 50 plus 4 எனக்கு 54ஆ இருக்கும். அப்போ அந்த பேண்ட்வித்தோட ரேஞ்ச் வந்து 46ல இருந்து 54க்குள்ள இருக்கணும். அப்போ மினிமம் வேல்யூ 46, மேக்ஸிமம் வேல்யூ 54. So we check the option. Option 3 is the right answer.
இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன், டவுட்ஸ் ஆர் குவெரிஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.